ஹலோ எடிட்டர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் சிலது இருக்கும் இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் இன்கேஸ் சில டைட்டில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலோ அது கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன், வேற டாபிக்ஸ் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஓப்பன் ப்ராஜெக்ட்னா வேற எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. அதாவது நம்ம ஆன்லைன்லேருந்து டெவலப் பண்ணியிருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பண்ணியிருந்தாலோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணுறது தான் ஓப்பன் ப்ராஜெக்ட். பட் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணோம் நமக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பேனல்ஸ் இருக்குது ஃபஸ்ட் அப்படி பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அது பூரா நம்ம இங்கே ப்ராஜெக்ட் பேனலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணுறது பூரா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல். நம்ம அடுத்தடுத்து அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கீழே டைம் லைனுக்கு வந்துடும். ஸோ நம்ம வீடியோக்கு லேயர்ஸ், மியூசிக், ஆடியோ, எஸ்எஃப்எக்ஸ் அண்டு நம்ம அனிமேஷன்ஸ் எடுத்துகிட்டு வருது, கீ ஃப்ரேம் எடுத்துகிட்டு வருது, எல்லாமே நம்ம கீழே இருக்க டைம் லைன் பேனலில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு காட்டுது இல்லையா விஷுவலாக, அதுதான் நம்ம காம்போசிஷன் பேனல். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம புதுசாக ஒரு காம்போசிஷன், அதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நமக்கு இமேஜ் இருக்கு இல்லையா. நம்ம நார்மலாக இமேஜை நம்ம பேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃப்ரேம்குள்ளே பேஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு விஷயம் அடங்குது அப்படின்னா அதுதான் காம்போசிஷன் சொல்லுவாங்க, அதுதான் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்றது மாதிரி ஃப்ரேம் ரேட்ஸ் அதெல்லாம் இருக்கும், நம்ம அதை அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நடக்கிறது இந்த காம்போசிஷன் பேனலுக்குள்ளே. இதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான எஃபெக்ட்ஸு, கீ ஃப்ரேம்ஸு, ப்ரீசெட்ஸு, ஆடியோ லெவல்ஸு, இது பூரா, அதாவது ஒரு ஃபாண்ட்டை நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அது பூராமே நமக்கு இந்த சைடில் வரிசையாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேராகிராஃப், கேரக்டர், இது எல்லாமே நம்ம ஃபாண்ட் எடிட் பண்ணுறக்கு. பட் ஒரு வீடியோக்கு தேவையான ஒரு பிளர் எஃபெக்டோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ரீசெட்ஸ் எடுத்துகிட்டு வரது பூரா எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆடியோவோட ப்ராப்பர் லெவல் பார்க்குறது என்ன, அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம லெவல்ஸ் பார்க்குறது எல்லாம் ஆடியோவில். அதே மாதிரி நம்ம எதை பார்க்குறோமோ அது இன்ஃபர்மேஷன் காட்டும், ப்ராப்பர்ட்டிஸ் இதில் எல்லாம் காட்டும். இது அடுத்தடுத்து என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓவரால் பேனல்ஸ் இது தான். பட் இந்த பேனல்ஸை நம்ம வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே ப்ராஜெக்ட் பேனல் இருக்குது, எனக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கொண்டு லாஸ்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பேனல் அங்கிட்ட மாறிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் எஃபெக்ட்ஸ் பேனலில் எங்கே வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காம்போசிஷன் பேனல் இப்படி இருக்கிறதுல கரெக்ட். பட் நம்ம ரீல்ஸ்லாம் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 9:16 கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இல்லையா, போர்ட்ரேட் சைஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ப்ரிவ்யூ இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு ரீல்ஸ் பார்க்கையில எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுக்குள்ளே போயிட்டு சேவ் ஆஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஸ்பேஸையே நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் யூடியூபுக்கு தனியாக, ரீலுக்கு தனியாக, அதாவது ஒவ்வொரு வீடியோக்கு நீங்கள் எதுக்கு எடிட் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி ஒர்க் ஸ்பேஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதில் விண்டோஸ்குள்ளே போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு கீழே சேவ் ஆஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ நான் ரீலுன்னு கொடுக்குறேன். ரீல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம விண்டோக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீலில் இருக்கும். ஸோ இது தனி ஒர்க் ஸ்பேஸாக சேவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூடியூப், மெட்டாட்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது ஸ்கொயர் ரேஷியோ அந்த மாதிரி நீங்கள் வேறு மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குற ப்ரிவ்யூ அண்ட் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பழையபடியே போகணும் அப்படின்னா கீழே ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு டிஃபால்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நியூ காம்போசிஷன் ஃப்ரம் ஃபுட்டேஜ்னு இருக்கும். ஒரு காம்போசிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா தனியாக ஒரு ரெசல்யூஷன் நம்மளே கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் வீடியோ போட்டுருக்குன்னா 1920x1080 அப்படிங்கிறது அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ இல்லையா, 16:9. இதுவே நம்ம ரீல்ஸ் எப்படி எடுத்துட்டோம்னா 9:16 அப்படி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம புதுசாக ஒரு ரெசல்யூஷன் நம்மளே ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறது நியூ ரெசல்யூஷன். பட் ஒரு ஃபுட்டேஜ் நான் ஆல்ரெடி ஒரு ரஃப் ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன், எனக்கு கிளைண்ட் அமைச்சிருக்காங்க. பட் அந்த ஃபுட்டேஜ்லேருந்து நான் ஆரம்பிக்கணும், அதில் நான் அனிமேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நியூ காம்போசிஷன் ஃப்ரம் ஃபுட்டேஜ் கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ புதுசாக தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நியூ காம்போசிஷன் கொடுத்து நம்ம ரெசல்யூஷன் செட் பண்ணுறோம். ஸோ இதில் வித் 1980x1920 இருக்குது. ஸோ இது நமக்கு ரீல்ஸோட ரெசல்யூஷன். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் மேக்ஸிமம் நம்ம 30 தான் நம்ம ரீல்ஸ்க்கு செட் பண்ணுவோம். 60 நீங்கள் அதிகமாக கீ ஃப்ரேம்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரலாம். பட் நம்ம ஃப்ரேம் ரேட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நம்ம யூடியூப்ல வீடியோ ப்ளே பண்ணும்போது 720 ரெசல்யூஷன் ஆர் அது கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 30 ஃப்ரேம்ஸில் ப்ளே ஆகும்.
பட் நீங்கள் 1080p அதுக்கு மேலே வச்சு ப்ளே பண்ணும்போது இந்த வீடியோ வந்து இன்னும் ஸ்மூத்தாக தெரியும் 50 ஃப்ரேம்ஸ். ஸோ கான்செப்ட் என்னென்னா வீடியோ எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து வரிசையாக அடுக்கி அதை பூரா ஒன்றா ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோவாக ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 23 ஃப்ரேம்ஸ் கீழே நீங்கள் ப்ளே பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு இமேஜாக தெரியும், ஸ்டக்காகி ப்ளே ஆகிற மாதிரி. 24 ஃப்ரேம்ஸ்க்கு மேலே தாண்டும் போது உங்களுக்கு அது வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோவாக தெரியும். அதனால தான் நம்ம மூவிலலாம் 24 ஃப்ரேம் ரேட்டை யூஸ் பண்ணி படம்லாம் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ்க்குலாம் 30 ஃப்ரேம் சப்போர்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நம்ம 30லே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த இடத்துல வேறு சோஷியல் மீடியாவில் டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது அப்படின்றனால நம்ம 30 எடுத்துகிட்டு வந்து ஓகே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டியூரேஷன் வச்சுக்கலாம் கீழே எத்தனை செகண்ட்ஸ்க்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. நான் வந்து 30 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஸோ ரீலோட நம்ம எத்தனை 0லேருந்து எத்தனை செகண்ட்ஸ் வைக்க போகிறோம், எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. பிகாஸ் நான் ஏன் இங்கே டியூரேஷன் நீங்கள் செட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட கிளைண்ட்டோட வீடியோஸ் வந்து இப்போ ரீலாக நமக்கு கிளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அவங்க வந்து 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்மளும் எடிட் பண்ணி கொடுத்துடுவோம். பட் அவங்களால இன்ஸ்டாவில் போடும்போது அதில் பாதியாக கட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து 1.5 minutes டைமில் டியூரேஷன் வச்சுட்டு அப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதை தாண்டிச்சு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ரஃப் கட் பண்ணி சின்னது கொண்டு வரலாம். ஆர் நம்ம கிளைண்ட்கிட்டே சொல்லலாம் இது ரொம்ப பெருசாக இருக்குது, கட் ஆகிடும், ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக போட முடியாது அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஓகே வச்சாச்சு, கீழே ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் காம்போஷனோட நேம் வைக்க சொல்லுது. ஸோ அதாவது நீங்கள் எடிட் பண்ணுற இந்த ப்ராஜெக்டோட நேம் மாதிரி. ஸோ இப்போ நான் அதாவது இந்த காம்போஷனோட நேமு, ஸோ இதை வந்து நான் ரீல் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ வச்சது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எரர் மாதிரி வரும், ஒரு வார்னிங் மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் கேப்ஸ்லாக் அமுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ரீல் 1 அப்படின்ற மாதிரி ஒரு காம்போஷன் க்ரியேட் ஆகிடுச்சு.